Hello everyone, this is Ranjit from Mental Man Monkey. இன்னைக்கு தேதியில உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட், ஸ்மூத்தஸ்ட் அண்ட் லவுடஸ்ட் மொபைல் என்னன்னு தெரியுமா? சரி, இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் மொபைலா? ஒருவேளை 1 லட்சம் 2 லட்சம் இருக்குமோ? எவ்வளோன்னு கேட்போம். எவ்வளோடா மொபைலு? 50,000 ரூபா தானா? 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்ன தான் இருக்கு? சரி பார்ப்போம். ஆமாங்க, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மொபைல் Asus ROG Phone 3 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் Snapdragon 865 ப்ராசஸர், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் 144 இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. 64 மெகாபிக்சல் கேமரா அண்ட் 8K வீடியோ இருக்குது. இது இல்லாமல் 5G கனெக்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி முதல்ல பார்ப்போம். கேம் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் எடுத்த உடனே கால் ஆஃப் டியூட்டி கேமை ஆரம்பிப்போம். விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. கலர்ஃபுல் டிஸ்பிளே அண்ட் இந்த கேம் ஜீனியிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கேம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ப்ளே பண்ணும்போது லேகெலாம் எதுவுமே இல்லை. ஆட் ட்ரிகர்ஸ் ப்ரொவைட் பண்ணனால ஷூட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று கேம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ரெஃப்ரெஷ் ரேட் 144 ரெஃப்ரெஷ் ரேட் அவங்களே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான கேம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ரேசிங் 3 கேம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது கேம். இப்போ நம்ம பார்க்குறது கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி. நான் சொன்ன மாதிரி முன்னாடி 8K வீடியோ இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 8K வீடியோக்காக ப்ரோ வீடியோ மோட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்கனால உங்களால் ஷட்டர் ஸ்பீட், ISO, ஃபோக்கஸ் இது எல்லாமே மேனுவலாக உங்களால் டர்ன் ஆன் பண்ண முடியும். இதனால் உங்கள் வீடியோ ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். மொத்த மொபைலில் இருக்க மாதிரி டைம் லேப்ஸ் அண்ட் ஸ்லோ மோஷன் இது எல்லாமே வச்சுருக்காங்க. மோஷன் ட்ராக்கிங் இந்த ஃபோனோட ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ ஃபீச்சர். ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலான வீடியோ மோட், அதே மாதிரி யூஸ்வலான ஃபோட்டோ மோட், பொர்ட்ரேச்சர் மோட் பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்டை DSLR அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலனாலும் ப்ளர் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நல்ல ப்ளர் எஃபெக்ட் கொடுக்குது. பனரோமிக் வியூ 360 டிகிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டாப் சைடு அண்ட் பாட்டம் சைடும் எடுத்துக்கலாம். நைட் மோட் இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ப்ரோ மோட் ஃபார் ஃபோட்டோ அண்ட் மேக்ரோ லென்ஸ் 5 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் இருக்குது. 4 to 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இந்த மேக்ரோ லென்ஸால் நல்லா க்ளீனாக எடுக்க முடியும். ஓரளவுக்கு நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைக்கிது. இது நார்மல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. அதே மாதிரி நைட் மோடில் எடுத்தது. அந்தளவுக்கு எண்ட் ரிசல்ட் இல்லைனாலும் ஓகே. அடுத்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபோனோட 6 GHz அண்ட் 8 GHzல வரனால ஃபோன் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே 144 Hz டிஸ்பிளே இருக்கனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்தாலும் ஃபோன் ஸ்லோ ஆகிறதே இல்லை. ஏன்னா இது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் இல்லையா. அடுத்து செட்டிங்ஸ்குள்ளே உள்ள போவோம். செட்டிங்ஸ் டிஃபால்ட்டான ஆண்ட்ராய்ட் ஸ்டாக் மாதிரியே தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் இல்லை. லைட்டாக கஸ்டமைசேஷன் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க Asus. இதில் கீ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அட்வான்ஸுங்கிறது தான் இந்த கீ ஃபீச்சர். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சரில் பார்த்தோம்னா மொபைல் மேனேஜர், கேம் மேனேஜர் இது எல்லாமே இருக்குது. முதல்ல மொபைல் மேனேஜரில் ரேம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம்.
ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக புதுசாக அப்ளிகேஷன் ஏதாச்சும் போடுவோம், டியூ ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் நிறையா அப்ளிகேஷன் போடுவோம். அந்த மாதிரி அவசியம் இல்லை. இதில் இன்பில்ட்டாகவே வந்து ரேம் கிளியர் பண்ணுறதுக்கான இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கேட்ச் கிளியரிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரைவசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் ட்ரேசஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காகவும் அவங்களே ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பேட்ரி மேனேஜ்மெண்ட். 6000 mAh பேட்ரி இதில் அவைலபிளாக இருக்கனால பேட்ரி மேனேஜ்மெண்ட் நல்லாவே இதில் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபோனில் இல்லாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் சேவர் மோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் சேவர் மோட் மற்ற மொபைலில் மாதிரி இல்லை, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கஸ்டமைசேஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. பவர் மாஸ்டருக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட், பேட்ரி மோட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆட்டோ ஸ்டார்ட் இது எல்லாமே மற்ற மொபைலில் இருக்கிறது தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. பேட்ரி மோட்ஸில் வந்து 3 மோட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ், பவர் சேவர் மோட் அண்ட் சூப்பர் சேவர் மோட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 2 மோட் எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைசேஷன் 1, கஸ்டமைசேஷன் 2 2 மோட் வச்சுருக்காங்க. அதை நமக்கு ஏற்றாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமைசேஷனில் உங்களோட மொபைல் ஃபோனோட டேட்டா ஆன் ஆகிருக்கணுமா, வைஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன், ஹாட்ஸ்பாட் இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணலாமா, எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிகரும் பண்ணிக்கலாம். பேட்ரி லெவல் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே இந்த மோடுக்கு மாறணும், இல்லை இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வேறு மோடுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி சேவர் ஆப்ஷன் முன்னாடி பார்த்தது அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. பேட்ரி கேர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். 6000 mAh இருக்கிற பேட்டரினால் ரெகுலராக நம்ம எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் போடுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜ் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபோன் தான், பட் இருந்தாலும் ஸ்லோ சார்ஜிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்லோ சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகிறது ரெடியூஸ் ஆகுது. இந்த சார்ஜிங் லிமிட் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். 80, 90, 100 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ்க்கு மேலே சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பேட்ரி டேட்டா எல்லாம் ரீசெட் ஆயிரும். அடுத்த மோட் கேம் ஜீனி மோட். கேமர்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். இந்த ஃபீச்சர்னால தான் ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட் 144க்கு நம்மளால் செட் பண்ண முடியுது. சென்டரில் இருக்க எக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், இல்லை எக்ஸ் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஸ்பீடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஆட் ட்ரிகர் பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஷூட்டிங் அண்ட் ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ட்ரிகர் பட்டன் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ரெஃபரன்ஸ் மோடில் பார்த்தோம்னா இதில் வந்து கேம் மோட் இருக்குது, ஹார்ட்கோர் கேம் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேம் தேவையோ அந்த கேமுக்கு ஏற்றாப்பில் வந்து பர்ஃபார்மன்ஸ் மோட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் மோடில் கால் வராமல் வந்து கேன்சல் பண்ணிக்கிறதா இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆட் ட்ரிகர் பட்டன். ஸோ இந்த பட்டன்ஸை நம்ம கான்ஃபிகரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஷூட்டிங்க்கு பண்ணிக்கலாம், இல்லை உட்கார்றதுக்கு, இல்லை வாக்கிங்க்கு, எந்த பட்டனுக்கு வேணாலும் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். டச் சென்சிட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேம் விளையாடும்போது உங்களுக்கு தெரியும், இந்த விளையாண்டிங்கன்னா டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் டிஃபால்ட்டாக 60 இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதிலே ஃபீச்சர்னு பார்த்தோம்னா அவங்களே கேம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 144, 122 அந்த மாதிரி கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து எக்ஸ்ட்ராடினரி எனார்மஸ் கேமிங் ஃபோன். ஸோ அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் கேமரா வைஸ் பார்த்தோம்னா
கேமராக்கான ஃபோன் கிடையாது. என்ன தான் 64 மெகா பிக்சல் கேமரா இருந்தாலும் இதால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. நைட் மோடில் பார்த்தோம்னா நிறைய கிரெயின்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லைட்டை வந்து ஷூட் பண்ணோம்னா ஒரு பெரிய ஃப்ளேர் விழுவுற மாதிரி தான் வந்து விழுவுது. 6GB 12GB வேரியன்ட் ரேமில் வந்து ஃபோன் அவைலபிளாக இருக்குது. உலகத்துலேயே ஃபாஸ்டஸ்ட் மொபைல் வாங்கணும், அதுவும் 50,000க்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சா Asus ROG Phone தான் என்னோடய சாய்ஸாக இருக்கும். ஆனால் கேமரா பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கணும், கேமராக்காக நான் இந்த மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோன் போகாதீங்க. அதுக்கு வேறு பெட்டர் ஃபோன் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.